ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது சந்தம் 9வது அத்தியாயம் பிரம்மஸ்துதி. நம்ம ஒரு 2 அத்தியாயம் முன்னாடி பார்த்தது தேவஸ்துதி. அதுக்கு முன்னாடி முதல் ஸ்கந்தத்துல பார்த்தது குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி. குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி போல அல்ல தேவர்கள் ஸ்துதி. இப்ப தேவர்கள் ஸ்துதியை போல இல்ல, அதுவும் ஒருபடி மேல. சரி, எப்படி இருக்கு பாரு, 40 ஸ்துதி இருக்கு பாகவதத்துல. அப்ப பிரம்மர் ஸ்துதி பண்ற நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சவர். நல்லா யோசிச்சு பாருங்க, கல்பாதி கல்பகாலங்கள அவர் படைத்து அழிக்கப்பட்டு எல்லாம் இருக்கிறவர். அவருக்கு ஆல்ரெடி தெரியும் யாரை பார்த்துட்டு இருக்கோன்னு தெரியும். அவர் ஸ்துதி பண்றாரு. அதுதான் இந்த ஸ்துதி முதல்ல ஆரம்பிச்சாரு. என்ன ஆரம்பிச்சாருன்னா, பகவானே ஞாதோசி மேத்திய சுச்சிரான் அனுதேக பாஜா, உன்னுடைய அழகான, அதாவது இவர் 100 தேவ வருடங்கள் உபாசனை பண்ணதுனால பகவானை பார்த்தார். அதனால உம்முடைய அந்த தேக பாஜம் ஒளி வீசுகின்ற அந்த தேகத்தினுடைய அழக கொஞ்சம்தான் நான் தெரிஞ்சுட்டேங்க. பிரம்மதேவர் கொஞ்சம் தான் தெரிஞ்சுட்டேன். அது தெரிஞ்சுன்னுட்டு அவர் சொல்றார், ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்றா, இந்த நல்ல விஷயத்த விட்டுட்டு மாயையில வாழ்ந்துட்டு இருக்காளே, இதுதான் நல்லா இருக்கு அதுதான் நல்லா இருக்குன்றாளே. அது மாதிரி நீர் எப்படிப்பட்டவர், குணத்தின் தலைவரா இருக்கவர், ஆனா உம்முடைய அந்த குணத்தினுடைய தொகுதி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னவர். அடுத்தது சொல்ற, இந்த சித் சக்தி இருக்கே, பகவானுடைய ஞான சக்தி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற தீபத்தை போல. ஞானம் ஏன் தீபத்துக்கு ஒப்பிடுறாருன்னா, தீபத்துக்கு கொண்டு போய் இன்னொரு தீபத்தை கொண்டு போய் காமிச்சா அது அழகா ஒளி ஊட்ட முடியும். ஒரு தீபம் இருந்தால் தானே 1000 விளக்குகள் ஏற்றலாம் இல்லையா? அந்த ஒளி அப்படியே பிரகாசிச்சுட்டே இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒளி உள்ள இருக்கிறச்சே அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரியும். என்னதான் கூடையை போட்டு நீங்க மூடி வச்சாலும் அது தெரியாது, ரேடியன்ஸ் இல்லையா? அது சொல்றாரு, இவர் எப்படிப்பட்டவர், நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? சஸ்வன் நிவృத்த தமசக சதனுகிரகாய ஆதோ கிரகீதம் அவதார சதைக பீஜம், 100கணக்கான அவதாரங்களுக்கு பீஜமாக விளங்குபவர். நமக்கு இப்ப பாகவதம் படிச்சதுனால 22 23 நின்றுட்டு இருக்கோம். இவர் சொல்ற 100கணக்கான அவதாரங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து இப்படிப்பட்ட ஸ்வரூபம் எப்படிப்பட்ட தெரியுமா? நாத பரம யத்பவத்த ஸ்வரூபம் ஆனந்த ஆத்மரம விகல்பமா பித்தவர்ச்சக, அழகான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, சாந்திரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ரூபம் அப்படிங்கிறத பஷ்யாமி, பார்க்கிறேன்பா, உன்னுடைய அழகான ரூபத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ற. அடுத்தது தத்துவாயுதம் புவன மங்கள மங்களாய, நீயே புவன மங்களம், புவனத்துக்கு மங்களம் நீதான். அப்படிப்பட்டவன் புவனத்துக்கு மங்களாய, மங்களத்தை கொடுக்கும் பொருட்டு அவதாரத்தை எடுக்கிறீங்க சொன்னார். அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். இது கிட்டத்தட்ட 98வது தசகம். பட்டத்திரி எப்படி கிருஷ்ணா தஸ்மை நமஸ்தேன்னு சொல்றாரோ இல்லையோ, அதே மாதிரி இருக்கும் அந்த பிரம்மஸ்து. ரொம்ப அழகான அப்படிப்பட்ட பகவானே உனக்கு நமஸ்காரம். ஏன்னா அப்படிப்பட்ட பெரிய ரூபத்தை பார்த்துட்டு உனக்கு நமஸ்காரம் சொல்லிட்டே வர. அடுத்து சொல்ற, இந்த வேதம் இருக்கே, வேதம் அப்படியே உன்னதான் புகழ்ந்து பாடிட்டு இருக்கு. அது காத்துல கலந்து உன்னுடைய சரண கமலத்துல இருக்கிற அந்த மகரந்தம் இருக்கே, சரண கமலம் என்கின்ற தாமரை மலர் போன்ற உம்முடைய திருவடி தாமரையில் இருக்க அந்த மகரந்த வாசனையே எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கு. என்னெல்லாம் அவர் ரசிக்கிறார் அது சொல்ற. அதனால என்ன தெரியுமா, உன் சரணத்துல நாங்க சரணாகதி பண்ணோங்கிற பக்தி ஏற்பட்டது அப்படிங்கிறார். அடுத்து சொல்ற, உன்னுடைய சரண கமலத்துல நிக்கிற, அதாவது உன்னுடைய சரண கமலத்துல சரணாகதி பண்ணவர்களுக்கு பயம் இல்லை. இந்த சரணாகதி பண்ணாம வீடு வாசல் சொந்தக்காரன் அப்படின்றவாளுக்கு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு. கரெக்டு தானே? ஏதோ ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த பயம் என்ன பண்ணும்னா, ஆசை, பயம், மற்றவா நம்மளை ஏமாத்திட்டா, நம்ம மற்றவா நம்மளை திட்டா அப்படிங்கிற வருத்தம், இதெல்லாம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? வீணா இருக்கிற அந்த ஈகோ, இதெல்லாம் யாரு சரணாகதி பண்ணாளுக்கு தான் இருக்கு அப்படின்னுட்ட. அடுத்தது சொல்ற, உன்னுடைய அழகான குண கதைய ஸ்ரவணம் பண்ணணும், கீர்த்தனம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணினா எல்லா அமங்கலத்தையும் தொடச்சு எடுத்துரும் அப்படிங்கிறார். அடுத்து அச்சுதா, உன்னுடைய, அதாவது மக்கள் நீ இவ்வளவு அழகா படைச்சுட்ட, ஆனா அவளுக்கு என்ன தெரியுமா, இந்த சுத்திரமா இருக்க விஷயத்துலதான் ஆசை. என்ன சுத்திரம்னா ரொம்ப கீழ்பட்ட விஷயம். என்னன்னா சாப்பாடு, வீடு, வாசல், இதெல்லாம் தான் சுத்திரம். அதையே பிடிச்சிட்டு இருக்காளே, உன்னை விட்டுட்டாளே இல்லையா? நம்ம சரீரத்தையே பரிபாலனம் பண்றது, உள்ள இருக்கிற பகவானை பார்க்க மறந்துடுறோமே. அது சொல்ற. அதை சொல்லிட்டு இப்படியாக மாயையில இருக்க ஒருத்தனுக்கு இந்த சுழற்சியில் அப்படியே பிறப்பு இறப்பு சுழற்சி இருக்குன்னா, மாயையில இருந்தா அவனுக்கு விடுதலையே கிடையாது. உன்னுடைய சரண கமலத்துல சரணாதி பண்ணா விடுதலை அப்படிங்கிறத சொல்ற. அடுத்து ஸ்ரவணாதி கீர்த்தனாதி பக்தியில இல்லாம
வெறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு ஞான யோகத்தை கடைப்பிடிப்பனால உன்னை தெரிஞ்சுக்க முடியாது. சௌஷீல்யம், சௌலபியம், எளிமை. பகவான்னா எளிமை, அதை சொல்றார். அடுத்தது ரொம்ப அழகாக உன்னுடைய லோகத்துக்கு நான் வந்து சேரணும்னா துவம் பாவயோக பரிபாவித சரோஜ ஆசே ஸ்ருதேக்ஷ. ஸ்ருதி அதாவது சொல்றது தான் வேதம் தான் ஸ்ருதி. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்பதின் பொருட்டே உன்னிடத்துல வந்து அடையலாமே. ஸ்ரவணத்தை தான் சொல்றேன் ரொம்ப அழகாக. ஏன் அவருக்கு காதல் என்ன விழுந்தது? தப்பான்னு தான் விழுந்தது. உன்னை சொன்னவா யாருன்னு தெரியலையே, நான் போய் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்ல, சொன்னவா தெரியலன்னு அந்த குரல் சொன்னதை கேட்டார். கேள்விதான் இல்லையா? அடுத்தது வந்து ஜீவரா அந்தர்யாமியாக பகவானே நீரே இருக்கு. நாதி பிரசீதரி தபோ சிதோபச்சாரி ஆராரித்த சுரகனை கிருதி பக்த காமைகி. எல்லாரும் தன்னுடைய அதாவது ஆசைகளை காமத்தை பூர்த்தி பண்றதுக்கு தான் உன்னை பூஜை பண்றாங்க, இன்க்ளூடிங் தேவர்கள் இல்லையா? அப்போ நீ எப்படிப்பட்டவன்னா எல்லா ஜீவராசிக்கும் தயா அதாவது கருணா நித்தியா இருக்க, கருணாவுடைய குவியல், கருணையோட குவியலா இருக்கு. அப்படிப்பட்டவ சாதுக்கள் எல்லாம் தன்னை பத்தி ஒன்றும் கேட்டுக்க மாட்டான், எல்லாரும் நல்லா. அப்ப அவர்களை தான் நீ உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? சாதுக்கள். முன்னே சாதுக்கள்னா ஓஹோ ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு உபவாசம் பண்ணி காட்டில் உட்காந்துருக்கான்னு நினச்சிக்காதீங்க. சாதுன்னா நல்லது, நல்ல மனமுடையவர்கள். நல்ல மனமுடையவர்கள் என்ன பண்ணுவான்னா, நான் நல்லா இருக்கணும் மற்றவன் அழிஞ்சு போட்டோன்னு சொல்ல மாட்டான், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். லோகா சமஸ்தா சுகமேனம். அடுத்த சொல்றேன், எந்த கர்மாவும் உனக்கு அர்ப்பணமா பண்ணிட்டானா அது வீண் போகாது. கிருஷ்ண அர்ப்பணமஸ்து. அதுதான். அடுத்து ஞானமே வடிமா இருக்கே நீ சஸ்வத் ஸ்வரூபமாக செல்வ நிபீதம் வேத மோகாய. பகவானே நீ ஞான வடிவம், அதனால உனக்கு வேதம் இல்லை, டிஃபரன்சியேஷன் இல்லை. ஓ இவன் எனக்கு பூஜை பண்றான், இவன் உள்ள விடு, அவன் வந்து உண்மையே பண்றதில்ல, அவன் பாட்டுக்கு எப்போ வேலை பண்ணிட்டு இருக்கான், விடாதெல்லாம் சொல்ல மாட்டேன் இல்லையா? நீ பூஜை பண்ணாலும் உன் மனசு எங்கேயோ சுத்தின்னு இருக்கு, அவன் வேலை பண்ணாலும் பகவானே நீ சொன்ன அதனால வேலை பண்ணிட்டு இருக்கேன்மா, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது வந்து சொல்ற எவனுடைய அதாவது எவன் ஒருத்தன் கடைசியா இருக்கச்ச கூட என்னால உண்மையே பண்ண முடியலன்னுட்டு ஏ கிருஷ்ணா மாதவா மதுசூதனா சொன்னா போருமே அப்பயான்னு சொல்றானா, அது வேற விஷயம். பெரியார் சொன்ன மாதிரி அப்போதைக்கு சொல்லி வைக்கிறோம். எவ்ரிதிங் வில் கம் வித் ப்ராக்டிஸ். நம்ம மனசுக்கு பாருங்க, இப்போ செவ்வாய்க்கிழமை 10 to 11 சத்சங்கம்னா அடுத்த வாரம் இல்லைன்னா அந்த 10 மணிக்கு உங்க உள்ளுணர்வு சொல்லும் பாகவதம் படின்னு. நீங்க செக் பண்ணி பாருங்க. மனசு வந்து டேம் அனிமல் மாதிரி, பூனை நாயெல்லாம் வளர்க்குற மாதிரி தான் மனசு. அதை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அது வளைஞ்சு கொடுத்துரும். அதோட ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான். அப்போ சொல்ற ஹே கிருஷ்ணா ஜனார்தனான்னு ஏதான ஒரு தடவை சொன்னா போதும். நமக்காக சொல்லியிருக்கேன், அதுக்குன்னு அப்போ சொல்லிக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. அப்போல்லாம் நம்மளால சொல்ல முடியுமோ சொல்ல முடியாதோ. ஆமாம், அதனால இப்பயே சொல்லி வச்சிடணும், இப்போதே சொல்லி வச்சிடணும். ஆச்சா, அப்படி பண்ணா முன்னாடி ஜென்மால நீ என்ன பாபம் பண்ணியிருக்கோ அதை கூட அந்த அக்கௌண்ட் எல்லாம் கழிச்சுட்டு நீ வந்து அவனுக்கு பிறப்பிறப்புங்கிற அந்த சக்கரத்துலேருந்து கொண்டு வந்துருவியங்கிற யாரு? பிரம்மதேவன் சொல்ற. அடுத்து சொல்ற, இப்படிப்பட்ட பகவானை நீ எப்படிப்பட்டவ? நீதான் யோவோ அகம் ச கிரிஷஸ்ய விபு ஸ்வயம் ச. பெரிய மரமா இருக்கே நீ. சொல்லுவாளே இவாதான் ஆலமரம், குடும்பத்துக்கே ஆலமரம் மாதிரிம்பா. ஆலமரம் பார்த்துட்டேன்னா எல்லா ஜீவஜாலங்களுக்கும் அதுதான் இருப்பிடும். ஆலமரத்துக்கு கீழே ஒன்றும் முளைக்காதுன்னு சொல்லுவா. அது ஏன் சொல்லுவா? அது பந்தலிட்டு பெருசா எல்லா ஜீவஜாலமும் அதை கூட கட்டின்னு நல்லா சந்தோஷமா இருக்கும். இவர் சொல்றார், எப்படிப்பட்டவர் நீ? நீரே 3 திருமேனியாக உம்மை பிரித்து கொண்டு பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் சிவபெருமானாகவும் தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்களேன்னு பிரம்மதேவன் சொல்றார். அடுத்து சொல்றார், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பகவான் ஸ்மரணையில இருக்கணும். பிரம்மதேவன் சொல்றார் அதையும். லோகா விகர்ம நிரத குஷலே பிரமத்தக. குஷலம் நல்லா சந்தோஷமா இருக்கிறது. பிரமத்தக ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுனா என்ன பண்ணோம்? கர்மண்யம் ததுதே பவதர்ச்சனே ஸ்ரீ. பகவானே உன்னை அர்ச்சிக்க வேண்டும். உடனே எனக்கு அர்ச்சனை பண்ணணுமே, அது வேணுமா, அது கிடையாது, மனதால அர்ச்சனை பண்ணணும் போறோம் சொல்லிட்டாரா. அடுத்து எல்லா உலகத்துக்கும் மேலான அந்த சத்தியலோகம், அதுல தானே பிரம்மதேவனுடைய இருப்பினும் சொன்னோம். அதனுடைய காலமே 2 பரார்த்தம். 2 பரார்த்தம்னா ஒரு பரார்த்தத்துக்கு 2,16,00,000. 2 பரார்த்தம்னா 4,32,00,000.
அப்போ இந்த சத்தியலோகத்தை பார்த்து எல்லாரும் ஓஹோ இங்கேருந்தா பிரம்மதேவன் இருந்து படைக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நமஸ்காரம் பண்றா. ஆனா எனக்கு மேல நீ இருக்கேப்பா இல்லையா? அவர் அதை சொல்றார். சொல்லிட்டு இந்த அஜ்ஞானம் இருக்கே பகவானே இவர் தான் படைச்சார், பிரம்மதேவன் தான் படைச்சார். என்ன? அவித்ய, அஸ்மிதம், ராகம், துவேஷம், அபினிவேஷம், 5 விதமான அஜ்ஞானங்கள். அந்த அஜ்ஞானத்துல இருந்துட்டு பயங்கரமா அலமோதுன்னு இருக்கு இந்த சம்சார சாகரத்துல. இந்த ஜீவராசிக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நினைச்சோன்னா அது என்னன்னா பகவானுடைய நாம சொல்றது. அதையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்ற என் நாபி பத்ம, பகவானே உன்னுடைய நாபிலேருந்து நான் வந்திருக்கேன் நீ சொல்ற சொல்லிட்டு உன்னுடைய அந்த நாபி அந்த வயிற்றுக்குள்ள தானே எல்லாமே அடங்கியிருக்கு. இவர் தான் ஜெனரேட்டர். புரியுறதா? இப்போ ஜெனரேட்டர், ஆர்கனைசர், டிஸ்ட்ராயர். அதில் ஜெனரேட்டர் பரபிரம்மத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். நீங்க அப்படி யோக நிதிரை, உங்களுடைய யோக நிதிரை முடிஞ்சப்புறம் தானே சுவாமி நான் கிரியேஷனே பண்ண முடியும். இவருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆமா, இவருக்கு ரைட்ஸ் இருக்கு. பிரம்மதேவனுக்கு இதுதான் பண்ணணும்னு இருக்கேன், ஆனா நான் எப்படி பண்ண முடியும் அவர் கேட்கிறார். கேட்டுட்டு இந்த பார்க்குறோமே ஸ்தாவர ஜங்கமம் அசையறது அசையாதது இல்லையா, உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது, அக்ரிணை உயர்த்தினை எல்லாம் இருக்கே, இது எல்லாத்துலேயும் அந்தர்யாமியா பகவானே நீரே உள்ளீரல்லவா. இதுதான் பிரம்ம ஞானம். இதுதான் சொன்ன பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் சொன்னோம் இல்லையா, பிரம்ம ஞானம். இதை சொல்லிட்டு நீர் தானேப்பா இவர்களுக்கு எல்லாம் கிரியாசக்தியா உட்புகுந்துண்டு எல்லாரையும் வாழ வச்சிருக்கேன். ஓ இவருக்கு படைக்கிற தொழில் கொடுத்தாலும் நான் ஒண்ணுமே பண்ணேன், எல்லாம் ஒன்று பார்த்துக்கிறேன். அது சொல்றார். சொல்லிட்டு அழகான பகவானே நீ யார் தெரியுமா? ஏஷ பிரபன்ன வரதோ, வரங்களை அள்ளி தருகின்ற வரதன் அல்லவா நீ. கல்பகத்தருவுக்கும் ஒருபடி மேல இல்லையா? அதை சொல்லிட்டு இப்படி நான் படைச்சுட்டு இருக்கச்சே இந்த நான் படைக்க போற விஷயத்துல நான் படைச்சேன் நான் என்னது நாங்கிற அந்த அகம் என்கின்ற அந்த ஒட்டுதலை நீக்கி விட வேண்டும்னு சொல்லிட்டு அழகாக லாஸ்டா முடிக்கிறார் 2 ஸ்லோகங்கள்ல. பகவானே இந்த ஞானத்தை கொடுத்து நீர் தான் சின்மயனா இருக்க. ஞானம் சின்மயம்னா ஞானம், அழகான அந்த ஞானத்தின் இருப்பிடம் இல்லவா. நீ அழகா இந்த பிரளய ஜலத்துல யோக நிதிரை பண்ணிட்டு இருக்கேன், உன்னுடைய நாபி கமலத்திலே நான் வந்திருக்கேன். இப்படி அழகாக உன்னுடைய அந்த ரூபத்தை சொல்ற அந்த வேதங்கள் இருக்கேன், அந்த வேதங்கள்லாம் என்னோட வாக்குலேருந்து வர்றச்சே அது பிழை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னார். பிரம்மதேவனுடைய முகரந்திரத்திலிருந்து வருதுன்னு சொல்றோம் இல்லையா, சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறார். சோ அசாவத கருணோ பகவான், கருணாமூர்த்தி அல்லவா நீ, கருணாமூர்த்தி அல்லவா நீ, நீதான் புராண புருஷன். நீ எப்படிப்பட்டவன்னா பிரேம ஸ்மிதேன நயனாம்புருவம். பிரேமன்னு ஒரு விஷயம், பிரேமன்னா அன்பு, அது ஒரு ரூபம் எடுத்ததுன்னா இதுதானே. அப்ப பகவான்னா யாரு? பிரேம தான். அப்ப நம்ம என்ன நினைச்சுருக்கோம், ஏதோ ஒரு பிரதோஷத்துக்கு போலியோ சங்கடகர சதுர்த்தி போலியோ இல்லை ஏகாசி போலியோ அவர் தண்டிப்பாருன்னா, பிரேமையோட இருக்க பகவான் யாராலும் தண்டிப்பாரு. நிறைய பேர் பாருங்க அவள்லாம் பயபக்தியோட இருப்பார். பயபக்தி கூடாது, பிரேம பக்தி ஓணும். அதுதான் என்னைக்கா நிலைக்கும். பயபக்தி பயந்து பண்றதுனால பகவான் சந்தோஷமா இல்லை. முதல்ல அவர் தண்டிக்கவே மாட்டார். அன்பான ஒரு தாய் தன் குழந்தை யாராலும் தண்டிப்பாளா? அந்த பிரேம பக்தி. அதை சொல்ற பகவானே உன்னுடைய நயனாம்புருகம், அழகான அந்த தாமரை கண்களை திறந்து கொண்டு புத்தாய விஸ்வ விஜயாய சனோ விஷாதம் மாத்வா கிரான பய யதா புருஷ புராணக. பிரபஞ்ச சிருஷ்டிக்காக பகவானே உன்னுடைய யோக நிதிரையிலேருந்து எழுந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் சுப்பிரபாதம் பண்ணவர் பிரம்மதேவர் தான். நம்ம சுப்ரஜாராமான்னு சொல்றோம் இல்லையா, விஸ்வாமித்திர பாடினான்னு சொல்லிட்டு இவர் முதல்ல யோக நிதிரையிலேருந்து எழுப்புற. என்னை படைச்சிட்டு நான் வேலை பண்ணணும், நீங்க யோக நிதிரையிலேருந்து எழுந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதானே முடியும். அழகான தாமரை திருக்கண்களை மலர்ந்து அருள்வீர்களாகன்னு சொல்லி அழகான பிரம்மஸ். சரியா? ஹரி ஓம். இப்படியாக ரொம்ப அழகாக பிரம்மஸ்துதி செஞ்சுட்டு இருக்கார் அவர். பிரம்மஸ்துதி முடிச்சாச்சு. இந்த 3வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தினுடைய பலப்பிராப்தி என்னன்னா, இந்த அருமையான பிரம்மஸ்துதி கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் அவர்களுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறும். பகவானே சொல்லியிருக்கார், சர்வ காமேஸ்வரேஸ்வரக சம்பிரசீதேயம், நான் அவர்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பேன்னு இந்த அத்தியாயத்திலே சொல்லியிருக்கார். அவ்வளவு அருமையான இந்த பிரம்மஸ்துதி செய்த உடனே மைத்ரேயர் சொல்றார், பிரம்மதேவர் இப்படி அழகாக
தன்னை ஸ்வசம்பவம் தான் சம்பவித்ததற்கு தன்னுடைய தோற்றத்துக்கு காரணமான பகவானே தபோ வித்யா சமாதிபிகி தபசினாலும் வித்யினாலும் தியானத்தினாலும் பகவானை பார்த்து அவரை அழகா ஸ்துதி பண்ணி விரராம சுத்வா விரராம ச கிண்ணவத்து அப்படியே ஓஞ்சு போயிட்டார். ஸ்துதி பண்ணி அப்படியே ஓஞ்சு போயிட்டார். அப்போ பகவான் அழகாக அதாபி பிரேதமன்வீக்ஷிய பிரம்மனோ மதுசூதனக, அழகான மதுசூதனன் விஷண்ண சேதசாம் தேன கல்பவியதிகராம்பசா, அழகான மதுசூதனன் அந்த பிரளய ஜலத்துல அப்படியே பிரளய ஜலத்தை பார்க்கிறார். பிரம்மதேவர் என்ன பண்றன்னு தெரியல, ஸ்துதி பண்ணார், இப்போ ஓய்ந்து போயிட்டார். அப்ப அப்படியே அவர் முன்னாடி காட்சி தராராம். ரொம்ப அழகான குரல்ல பேசுறாராம். தமாக காதையா வாச்சா கஷ்மலம் சமயன்னுவ. அவருடைய அந்த குரல் எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே ஓஞ்சு போயிருக்கிறச்சு, பரவாயில்ல இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, உன்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தட்டி கொடுப்பா பாருங்க ஒரு தாய். அதே போல ரொம்ப அழகாக மனதை வருடுகின்ற பட்சத்துல அதே சமயத்துல கம்பீரமாகவும் மதுசூதனன் அழகாக பேசுறார். ஸ்ரீ பகவான் வாச்ச 29வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் பேசுறதா தான் இருக்கு. அதில் பகவான் பேச ஆரம்பிக்கிறார். மா வேத கர்ப்ப, வேதத்தை தன்னிடத்தில் கொண்டவன், அதனால்தான் பிரம்மதேவனுக்கு வேத கர்ப்பன்னு பேரு. மா வேண்டாம், என்ன வேண்டாம், காஸ்தந்திரீம் சர்க்க உத்தியம மாவக தன்மயா பாதிதம் யக்ரே என்மாம் பிரார்த்தையதே பவான்னு. நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இதை போல சோர்வடைய வேண்டாம், இந்த லோகத்தை படைக்கிறதுக்காக உண்டான முயற்சியை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். அது அழகா சொல்றார். மா வேதகர்ப்ப காஸ்தந்திரீம் சர்க்க உத்தியமா மாமவஹ தன்மயா பாதிதம் யக்ரே என்மாம் பிரார்த்தையதே பவான்னு. இதையெல்லாம் நீங்கள் உலகை சிருஷ்டி பண்றதுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் நானே அதற்கான விஷயங்களை எல்லாம் நானே தயாரா வைத்து இருக்கின்றேன். அதனாலே பூயத்வம் தப ஆதிஷ்ட, மீண்டும் பூயத்வம் தப ஆதிஷ்ட, தபசு பண்ணுங்கோ. வித்யாம் சைவ மதாசிரயம், பக்தியோடு என்னை ஆசிரித்து தபம் செய்யுங்கள். அதனால் என்ன ஆகும்னா தாபியாம் மந்தர் ஹிருதி பிரம்மன்னு லோகாந்திரக்ஷய சியபாவிரதான்னு, இந்த லோகத்தையே பார்ப்பீர்கள் உங்களுடைய ஹிருதய கமலத்திலேயே, அந்தர்ஹிருதி உள்ளே உங்கள் உள்ளே இதெல்லாம் பார்ப்பீர்கள். பக்தினால என்ன ஆகும், ஏன் தபசு பண்ண சொல்றாருன்னா தத ஆத்மனி லோகேச்ச பக்தி யுக்த சமாஹித திருஷ்டாசி மாம். நீங்கள் பக்தியோடு மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது என்னை திருஷ்டாசி நீர் பாப்பீங்க. பிரம்மன்மயே லோகான் தொமாத்மனக, இந்த பிரபஞ்சமே என்னுள் இருக்கின்ற என்னை நீவிர் பார்ப்பீர். எல்லாவற்றிலும் பகவானையே பார்ப்பீர்கள். எப்படி தெரியுமா அது, யதாத்து சர்வபூதேஷு தாரு ஸ்வக்னமியம், தாரு மரத்துல அக்னி எப்படி மறைந்து இருக்கின்றதோ அதை போல நான் மறைந்திருப்பதை பிரதிசக்ஷித மாம் லோகோ ஜஹ்யா தர்யேவ கஷ்மலம். என்னை அதாவது எல்லாவற்றிலும் எல்லா ஜீவராசியிலும் நானே மறைந்துள்ளேன் என்பதை அறியும் பொழுது என்ன ஆகும், கஷ்மலம் அஞ்ஞானம் நீங்கிவிடும். அது மட்டுமல்ல, யதா ரஹிதமாத்மானம் பூதேந்திரிய குணாசயைஹி ஸ்வரூபேன மயோபேதம் பஷ்யன்னு ஸ்வராஜ்யம் ருச்சதி. எவன் அதாவது பஞ்சபூதங்கள் 3 குணங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்சபூதம் 15 ஆயிடுத்தா, 3 குணங்கள் 18 ஆயிடுத்தா, அடுத்து அகம் புத்தி சித்தம் அகங்கபாவம், அதாவது அகம் புத்தி சித்தம் இல்லையா, அந்த 3 அந்த கரணங்கள் அதெல்லாம் என்ன வெளியில தெரியாது இல்லையா, புத்தி சித்தம் அகங்காரம், அந்த அகக்கரணங்கள் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு என்னை அதாவது என்னை உன்னில் காண்பது, அதுதான் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்ற அத்வைத்தம் இல்லையா, அதை அந்த நிலையை அடையும் பொழுது அவனுக்கு முக்தி கட்டுகின்றது. இப்படி அவாவா கர்ம சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நானா கர்ம விதானேன பிரஜா பஹ்வீ சுஷ்ருக்ஷ பல்வேறு வகையான ஜீவராசிகளை படைக்கும் பொழுது உமது சித்தம் என்ன ஆகாது, மோகத்துல போய் நிக்காது. அதாவது நான் படைச்சுட்டேங்கிற அந்த மோகம் வராது.
அதுவும் இல்லாமல் அதனோட தொடர்பு இருக்காது. நாத்மவாசித்யன் மிஸ்தே வர்ஷியாம் மத அனுகிரக, அந்த அனுகிரகத்தினாலே அப்படி இவர் யார் என்பதை இன்னொரு இதுல சொல்றாரு பகவான் 35ஆம் ஸ்லோகத்துல. நீவிர் யார்? ருஷி மாத்தியம் ந பத்னாதி பாபியாம் ஸ்தம் ரஜோகுணக. அப்போ நீவிரே ரிஷி. என்ன ரிஷின்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஜடாமுடியோடு உட்கார்ந்து தியானம் பண்றவர்ன்றதா இன்னளவும் இல்லையா? அப்போ ஞானத்தை அடைந்தவர்கள் ரிஷி. அப்ப அந்த ஞானவானாக பகவானாலேயே சொல்லப்பட்ட போது அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரம்மதேவனிடத்தில் பகவான் சொல்றார், உம்முடைய மனம் என்னிடத்தில் லயித்திருக்கிறது, என் மனோ மயி நிர்பத்தம், என்னிடத்தில் லயித்திருக்கின்றது. அதனால பிரஜாக சம்ஸ்ருஜோதோபி தே, ரஜோகுணத்தை வைத்து கொண்டுதான் படைக்கின்றீர்கள் என்றாலும் அது உம்மில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது இப்ப நான் படைத்தேன் என்கின்ற அந்த பாவமே வராது, அதுவும் பாப்பம் தானே இல்லையா? அப்போ அவர் சொல்றார், பகவான் இங்க சொல்லிட்டு இருக்கார், ஞாதோகம் பவதா த்வத்ய விக்ஞேயோபி தேகினாம் என்மாம் தொம் மன்யசே யுக்தம் பூதேந்திரே குணாத்மபிஹி. திருப்பியும் அதே தான் சொல்றார். பஞ்சபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்கள், சித்தம், நம்மளுடைய சித்தம், இது எல்லாம் என்னை எந்த விதத்திலும் அது பாதிக்காது. பகவான் படைத்திருக்கின்றார், ஆனால் அதனால் உண்டான என்ன சொல்றது, அதனுடைய தாக்கம் அது பகவானிடத்தில் அந்த தாக்கம் இல்லை, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால்தான் குணாதீதன் அப்படிங்கிறோம் பகவானை இல்லையா? அத்ரி அப்படின்னு சொல்லும்போது கூட நான் சொன்னேன், அத்ரி மகரிஷி சொல்லும்போது கூட என்ன சொன்னேன், திருத்துவம் இல்லாதவர், அந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்போ இவர் அதீதன், குணாதீதனான பகவான். அவர் சொல்றார், இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் இருக்கின்றேன், இவற்றுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நான் தான் படிச்சனாலும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத, இந்த ஞானத்தை உமக்கு கொடுத்திருக்கேன், உமக்கு அது தெரிஞ்சிருக்கு. என்மாம்தம் மன்யசோசேயுக்தம் பூதேந்திர குணாத்மபிகி, உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. துப்பியம் மத் விசிகித்சையாத்மா மே தர்ஷிதோ பகிஹி நாளேத்த சலிலே மூலம் புஷ்கரஸ்ய விசின்மதக. அந்த தாமரையில் நீங்கள் தோன்றிய போது என்ன பண்ணேன்? என்ன இந்த தாமரை எங்கேருந்து வந்தது, இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளத்தின் வழியாக, அந்த தண்டு வழியா அந்த பிரளய நீர்ல அப்படி கீழே இறங்கி வந்து தேடினீரே, அப்பொழுது என்னுடைய இந்த தர்சனம் வெளியில் அல்லாது, தர்ஷிதோ பகிஹி வெளியில் அல்லாது உள்ளே அல்லவா நான் காட்டினேன். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உம்முடைய உள்ள தர்ஷிதோ பகிஹி, நீங்க வெளியில பார்க்கல, உங்க உள்ளே தானே நான் காமிச்சேன். இப்படி என்னுடைய அழகான இந்த லீலைகளை எல்லாம் ஸ்துதி பண்ணேள். அந்த ஸ்துதி கூட, அந்த தபசு கூட என்னுடைய அனுகிரகத்தினாலே தானே. யத்வா தபசித்தே நிஷ்டா ச ஏஷ மதனுகிரக. இதை நம்ம எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம பக்தி பண்றதோ, நம்ம இதெல்லாம் பண்றதோ நம்மளுடைய சாமர்த்தியம் இல்லை. நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா. அதை சொல்ல 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 நான் என்கின்ற அந்த அகம்பாவம் தீரும், ஒட்டுதல் நீரும், நீங்கும், பற்றுதல் இல்லாத தன்மை, பற்றற்ற தன்மை வரும். அப்போ இவர் சொல்றார், சகுணனாக நான் இருந்தாலும் நீர் நிர்குணனாக அல்லவா இப்பொழுது ஸ்துதி செய்திருக்கின்றீர்கள் இல்லையா? பிரம்மஸ்துதி பார்த்தோமே. பிரீத்தோஹமஸ்து, நான் பிரீத்தி ஆயிட்டேன், எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. பத்ரம் தே, உமக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ரொம்ப அழகா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இந்த ஸ்துதியை ஏதேன புமான் நித்தியம், புமான்னு மனிதர்கள் இல்லையா, யாரா இருந்தாலும் ஏதேன புமான் நித்தியம் ஸ்துத்வா ஸ்தோத்ரேன மாம்பஜேத்து, இந்த ஸ்துதியை கொண்டு என்னை பஜிப்பவர்கள் தஸ்யாஷு சம்பிரசீதேயம் சர்வகாமவரீஸ்வரக, அவர்களுக்கு என்னெல்லாம் காமங்கள் இருந்ததோ, விருப்பங்கள் இருந்ததோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். இந்த ஸ்துதியை சொல்பவர்களுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேறும்னு 3வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துல பகவான் 40வது ஸ்லோகத்துல பகவானே இதை சொல்றார். அதுதான் இவ்வளவு அழகா இந்த 40வது ஸ்லோகம் சொல்லிட்டு, அதனாலதான் சொன்னேன் இந்த அத்தியாயம் ரொம்பவுமே முக்கியமான அத்தியாயம். இந்த அத்தியாயம்னா எல்லா அத்தியாயம் முக்கியமான அத்தியாயங்கள், அதுல இன்னும் இது ஒரு மணிமக்குட்டம் மாதிரி இருக்கு. ஏன்னா பிரம்மஸ்துதி பகவானை, சகுணமான பகவானை பார்த்து கூட நிர்குணமான பகவானாக ஸ்துதி பண்ணாரே,
கண்ணுக்கு தெரியலனாலும் பகவான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கார், பகவான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கார். எல்லாருமே பகவானா இருக்கு. அச்சேதன சேத்தன வஸ்து சாவர ஜங்கமம் எல்லாவற்றிலும் பகவானை பார்க்கறதுங்கிறது ஞான லட்சணம். அதை தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அருமையான அத்தியாயம் இது. அதுக்கு அவர் சொல்றார், 41வது ஸ்லோகத்துல சொல்றார், யாரெல்லாம் என்னெல்லாம் நன்மை பண்றாளோ அதெல்லாம் நான் துஷ்டியான போது நடக்கிறது. என்னது? பூர்த்தேன தபசா யக்ஞைர் தானைர் யோக சமாதினா, தர்மம் தானம் பண்றது, தபசு பண்றது, வேள்வி பண்றது, யோக சாதனை பண்றது, சமாதியா இருக்கட்டும், தியானம் இருக்கட்டும், அஷ்டாங்க யோகமா இருக்கட்டும், அதனால் கிடைக்கிற நல்ல விஷயங்களாகட்டும், எல்லாமே என்ன? பகவான் துஷ்டியாகும் போது மத் பிரீதி தத்வின்மதம் பும்சாம். இதுதான். அதனால நம்ம என்ன பண்ணாலும் அது நம்ம சாமர்த்தியம் இல்லை. தயவுசெய்து அது எப்பொழுதுமே நினச்சிக்கணும், எல்லாம் பகவானோட அனுகிரகம். பகவான் பண்ணிக்கிறார், பகவானே கேட்டுருக்கார் இல்லையா? அதானே அடியேன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ 42வது ஸ்லோகத்துல சொல்றார், எல்லாவற்றிலும் நான் தானே இருக்கேன். அகமாத்மாத்மானம் அகமாத்மா ஆத்மானம் தாத தாத தாத்தக அப்படிங்கும்பொழுது பிரம்மனுக்கு தாத்தகன்னு சொல்லுவோம். இப்ப பகவான் கூப்பிட்டு சொல்றார், தாத்தக அகமாத்மா ஆத்மானம், எல்லாவற்றிலும் இருக்கின்ற ஆத்மா நான் தான். ஏன் இதை நம்ம அடிக்கடி சொல்றோம்? பாகவதம் படிச்சவாளுக்கு இன்னும் வேண்டியவா இன்னவா வேண்டாதவான்னு இல்லை, எல்லாவற்றிலும் எல்லாரிலும் பகவான் தான் இருக்காருங்கிறது தான் உண்மையான பாகவதோத்தம லட்சணம். அப்படிப்பட்ட பாகவதோத்தமனை பகவான் தன்னுடைய தலையில வச்சு கொண்டாடுவார். அதனால அந்த குணம் நமக்கு கிடைக்கட்டும். அது எத்தனை எத்தனை உன்னதமான குண பண்பு இல்லையா? அது கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு அவர் சொல்றார், எல்லாவற்றிலும் நான் தான் இருக்கின்றேன். சன் பிரயே சாமப்பி அதோ மயி ரதிம் குறியாத்து தேகாதிரிய கிருதே பிரிய. அப்போ என்னிடத்துல பிரியமா இருக்கணும். யாரு? பகவான் இடத்துல பிரியமா இருக்கணும். ஆனா மனிதன் என்ன பண்றான்? தன்னுடைய மனைவி மக்கள் சொந்தக்காரா அப்படின்னுட்டு தன்னுடைய சொந்தத்திலேயே முழுகின்னு இருக்கானே, அவன் ரொம்பவுமே பிரியமா இருக்க வேண்டியது என்னதுதான். ஆனா நீ பகவானை உன்னுடைய சொந்த பந்தங்களிலும் உன்னுடைய மனைவி மக்களையும் பார்க்கறதுங்கிறது தான் பாகவதோத்தம குணம். புரியுதா? இது ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம அனுபவிக்கும் போது தான் தெரியும். பாகவதம்லாம் படிக்கிறதோட நின்னோடல நிறைய பேர் கேட்டால் இது எப்படி இது இவ்வளவு பார்த்தா கேட்டா புரியுற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் புஸ்தகத்தை மூடி வச்சா ஆடியோ மூடி வச்சா நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அது போட்டு போட்டு கேட்டு கேட்டு படித்து படித்து நம்ம மனசுல தியானம் பண்ணணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், இந்த 3 படி ஏறிட்டோம்னா மீதி 6 படி சுலபம் பகவான் இடத்துல. அந்த ஆத்மாவை அப்படியே கற்பூரம் போல அப்படியே ஏற்றுடணும் அவர் முன்னாடி இல்லையா? ஆத்ம நிவேதனமா. அதான் பக்தியினுடைய நவவித படிகள். அதுல 3 படி ரொம்ப முக்கியம். அதுல 1வது படி சிரவணம் பண்றோம், அடுத்து கீர்த்தனம் பண்றோம், அடுத்தது என்ன பண்றோம்? ரொம்ப அழகா பகவானையே தியானம் பண்றோம். அப்ப அவர் சொல்றார், நீவர் யார் தெரியுமா? சர்வம வேதமயேதேன ஆத்மானம் ஆத்ம யோனிதா. நீர் தான்ப்பா என்னுடைய ஆத்மா, என்ன மூல காரணமா வைத்து கொண்டுதான் நீர். அப்போ சரி, ஒரு ஜீவன் ஒன்று படைக்கப்பட்டதுன்னா அதனோட ஜீவன் எங்கேருந்து வந்திருக்கு? பகவான் இடத்துல தானே வந்திருக்கு இல்லையா? அப்போ வேத கர்ப்பனான பிரம்மாவினிடத்திலே பகவான் சொல்றார், நீர்தான் என்னுடைய ஆத்மா, என்னிலிருந்து நீவே தோன்றி இருக்கின்றீர்கள். எல்லா ஜீவராசியிலும், அதாவது எல்லா ஜீவராசியும் அதனுடைய முந்தின கல்பத்திலிருந்து அது கொண்ட அது சேகரித்து வச்சுருக்கே பாப புண்ணியங்கள், அதை கொண்டு அதனை படைப்பீர்களாக. பிரஜாக ஸ்ருஜ, படைப்பு தொழிலை செய்வீர்களாக. யதா பூர்வம் யாஷ மையனோ சேரதே. பூர்வம்னா முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லா ஜீவராசியும் படைக்க வேண்டும். அதை படைக்க சொல்வதற்காக பகவான் ஆசீர்வாதம் பண்றார். 43வது ஸ்லோகத்தோடு பகவானுடைய ஆசீர்வாதம் முடியறது. மைத்ரேயர் இப்ப சொல்றார், இப்ப பகவான் பத்மநாபன் இருக்காரே, தஸ்மா ஏவம் ஜகத் சிருஷ்டே பிரதான புருஷேஸ்வரஹ வியஜ்யேதம் ஸ்வேன ரூபேன கஞ்சநாபனா யாரு? கஞ்சன பத்மம் நாப பத்மநாபன் திரோததே கஞ்சநாப திரோததே.
கஞ்சனாபன் பகவான் மறைந்து விட்டார், திரோதானமாய் விட்டார். அழகாக பிரம்மஸ்துதி செய்ய அவருக்கு ஆசீர்வாதம் செய்து படைப்பினுடைய உண்மை நிலையெல்லாம் சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணார், ஸ்வேன ரூபேன அவருடைய ரூபம் இருக்கே, அவர் தன்னை அந்த ஹிருதய கமலத்திலேயே அப்படியே திரோதனமாய் மொழிஞ்சுனுட்டார், மறைச்சுனுட்டார். அவ்வளோதான். அவ்வியக்தமா இருக்கு எல்லாமே நமக்கு. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் பொருளாக பார்க்குறோம். அவ்வியக்தம்னா தெளிவில்லாமல், வியக்தமாக இருக்கிறது அவர் ஹிருதய கமலத்தில் இருக்காருங்கிறது நமக்கு தெரியலை. அதனால நம்ம அவ்வியக்தமாக இருக்கிறதுனால நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கோம். அப்போது உன்னுள்ளே இருக்கின்ற பகவானை பாரு. ரமண மகரிஷி சொன்னாரே, நீ யார் என்று சிந்தனை பண்ணும்போது உனக்கு தெரியும், உன்னுடைய பிறப்பின் ரகசியம் தெரியுங்கிறாளே, அது நம்ம உள்முகமாக பார்ப்பதற்கான பிரேரணை. சரியா? ராதே கிருஷ்ணா. ஓம். அத திருतीय स्कन्धे नवमोऽध्यायः. ब्रह्मोवाच ज्ञातोऽसि मे अद्य सुचिरा ननु देहबाधां न ज्ञायते भगवतो गतिरित्यवध्यं नान्यद्वदस्ति भगवन्नपि तन्न शुद्धं माया गुणव्यधिकरात् यदुरुर्विभासि रूपं यदेधत् अवबोधरसोधयोन शश्वन्निवृत्ततमसः सदनुग्रहाय आदौ गृहीतम् अवतारशतैकबीजं यन्नाभिपद्मभवनातहमाविरासं नातः परं परमयद्भवतः स्वरूपम् आनन्दमात्रमविकल्पमवित्थवर्चः पश्यामि विश्वसृजमेकम् अविश्वमात्मन् बोधेन्द्रियात्मकमदस्तौपाश्रितोऽस्मि तत्वा इदं भुवनमङ्गलमङ्गलाय ध्याने स्मनो दर्शितं त उपासकानां तस्मै नमो भगवते अनुविधेम तुभ्यं यो नादृतो नरगभाग्भिः असत्प्रसङ्गैः ये तु त्वदीयचरणाम्बुजकोशगन्धं जिघ्रन्धि कर्णविवरैः श्रुतिवाथनीतं भक्त्या गृहीतचरणः परया च तेषां नापैशिनादहृदयं पुरुहात् स्वपुंसां तावद्भयं द्रविणगेह सुहृन्निमित्तं शोकः स्पृहा परिभवो विपुलश्च लोभः तावन्ममेत्य सदवग्रह आर्तिमूलं यावन्न ते अग्रिमभयं प्रवृणीतलोकः दैवेन ते हदधियो भवदप्रसङ्गात् सर्वाशुभोपशमनात् विमुखेन्द्रियो आव्ये कुर्वन्ति कामसुकलेशलवाय निधीना लोभाभिभूतमनसो कुशलानि शश्वत् शोधृतृधातुभिरिमा मुहुरत्यमानाः शीतोष्णवादवर्षैरितरेतरा च कामाग्निनाच्युतरुषा च सुदुर्भरेण सम्पश्यतो मन उरुक्रम श्रीधते मे यावत् पृथक्त्वमिदमात्मन इन्द्रियार्थ माया बलं भगवतो जनैष पश्येत् तावन्न संसृतिरसौ प्रतिसंक्रमेत व्यर्थाभिदुःखनिवहं वहदे क्रियार्था हन्या पदार्थकरणा निशिनिश्चयाना नानामनोरथदिया क्षणभग्ननिद्राः दैवाहतार्थरचना ऋषयोऽपि देव युष्मत्प्रसङ्गविमुखा इह संस्मरन्ति त्वं भावयोगपरिभावित हृत्सरोज आसे श्रुतेक्षित पतो ननुत्नात पुंसां यथ्यद्धियात उरुघाय विभावयन्ति तत्तत् वपुः प्रणयसे सदनुग्रहाय नादे प्रसीदति तथोपचितोपचारैः आराधितः सुरघनैः हृदि भक्तकामैः यत्सर्वभूततयया सतलप्ययैको नानाजनेष्ववयितः सुहृदन्धरात्मा
पुंसामदो विविधकर्मभिः अध्वराध्यैः दानेन च उग्रतपसा व्रतचर्यया च आराधनं भगवतस्तव सत्क्रियार्थो धर्मोऽर्पितः कर्हि चेत् गयते न यत्र शाश्वतस्वरूपमहसैव निपीतभेदं मोहाय बोधदिशनाय नमः परस्मै विश्वोद्भवस्थितिलयेषु निमित्तलीलाः आसायते नमयितं चक्रुमेश्वराय यस्यावतारगुणकर्मविडम्बनानि नामानि ये असुविघमे विवशा गृह्णन्ति तेनैकजन्मशमलं सहसैव हित्वा संयान्त्यपावृतमृतं तमजं प्रपद्ये यो वाहं च गिरिशश्च विभुः स्वयं च सिद्धियुद्भवप्रलयहेतव आत्ममूलं भित्त्वा त्रिपात्ववृत्त एक उरुप्ररोह तस्मै नमो भगवते भुवनद्रुमाय लोको विकर्मनिरतः कुशले प्रमत्तः कर्मण्ययं त्वदुदिते भवदर्चने स्वे यस्तावदस्य बलवान् इह जीवदाशां सद्यश्चिनत्ति अनिमिषाय नमोऽस्तु तस्मै यस्माद्बिभेमि अहमपि द्विपरार्थदुष्ण्यम् अध्यासितः सकललोक नमस्कृतं यत् तेपे तपो बहुसवो आवरुत्समान तस्मै नमो भगवते आदिमखाय तुभ्यं तिर्यं मनुष्यविबुधादिषु जीवयोनिषु आत्मेचया आत्मकृदस उपरीप्सया यः रेमे निरस्थरधिरभ्य अवरुत्तदेह तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय यो अविद्ययानुभहतोऽपि दशार्थवृत्त्या निद्रामुवाह जठरीकृतलोकयात्रः अन्तर्जले अहिकशिवु स्पर्शानुकूलां भीमोर्मिमालिनि जनस्य सुखं विवृण्वन् यन्नाभिपद्मभवनादहमासमीटय लोकत्रयोपकरणो यदनुग्रहेण तस्मै नमस्त उदरस्थभवाय योग नेत्रावसानविकसन् नलिनेक्षणाय सोऽयं समस्तजगतां सुहृदेक आत्मा सत्त्वेन यन्मृटयते भगवान् भगेन तेनैव मे दृशमनुस्पृशदात् यताहं स्रक्ष्यामि पूर्ववदिदं प्रणतप्रियोऽसौ एष प्रपन्नवरदो रमयात्मशक्त्या यत् करिष्यति गृहीतगुणावतारः तस्मिन् स्वविक्रममिदं सृजतोऽपि चेतो योज्जितकर्मशमलं च यथा विजह्याम् नाभिहृदादिह सतोऽम्बसि यस्य पुंसो विज्ञानशक्तिरहमासमनन्तशक्तेः रूपं विचित्रमिदमस्य विवृण्वतो मे मारीरिष्टनिगमस्य गिरां विसर्गः सोऽसौ अवधप्रकरणो भगवान् विवृद्ध प्रेमस्मितेन नयनां बुरुहं विजृम्भन् उत्थाय विश्वविजयाय च नो विषादं मात्या गिरापनयनात् पुरुषः पुराणः मैत्रेय उवाच स्वसम्भवं निशाम्यैवं तपो विद्यासमाधिभिः यावन्मनोवचस्तुत्वा विरराम स किन्नवत् अदाभिप्रेधमन्वीक्ष्य ब्रह्मणो मधुसूदनः विषन्नचेतसां तेन कल्पव्यधिकराम्बसा लोकसंस्थानविज्ञान आत्मनः परिगीत्यत तमाहाघातया वाचा कश्मलं शमयन्निव श्रीभगवानुवाच मा वेदगर्भकास्तन्द्रीं सर्ग उद्यममावह तन्मयापादिदं ह्यग्रे यन्मां प्रार्थयते भवान् भूयस्वं तपातिष्ठ विद्यां चैव मदाश्रयां ताप्यामन्तर्हृदि ब्रह्मन् लोकान्तरक्ष्यस्य
प्रावृतान् तदात्मनि लोके च भक्तियुक्तसमाहितः दृष्टासि मां तदं ब्रह्मन् मयि लोकां त्वमात्मनः यदा तु सर्वभूतेषु तारुषोऽग्निमिव स्थितं प्रदीचक्षित मां लोको जह्यादर्ह्येव कश्मलं यतारहितमात्मानं भूतेन्द्रियगुणाशयैः स्वरूपेण मयोपेदं पश्यन् स्वराज्यमृच्छति नानाकर्मवितानेन प्रजा बह्वी सृक्षतः नात्मा वसीदति अस्मिंस्ते वर्षीयान्मदनुग्रहः ऋषिमाद्यं न बध्नादि पापीयां स्वां रजो गुणः यन्मनो मयि निर्बद्धं प्रजा संसृजतोऽपि ते ज्ञातोऽहं भवता द्वितीय विज्ञेयोऽपि देहिनां यन्मां त्वं मन्यसे अयुक्तं भूतेन्द्रियगुणात्मभिः त्वभ्यं विचिकित्सायामात्मा मे दर्शितोऽभिः अबहि नाळेन सलिले मूलं पुष्करस्य विचिन्मतः यच्च कर्ताङ्गमत्सोत्रं मत्कदाप्युधाङ्गितं यद्वा तपसि ते निष्ठा स एष मदनुग्रहः प्रीतोऽहमास्तु भद्रं ते लोकानां विजये च या यदस्तौषैर्गुणमयं निर्गुणं मानुवर्णयन् य एतेन पुमान् नित्यं सुत्वा सोत्रेण मां भजेत् तस्याशु सम्प्रसीदेयं सर्वकामवरेश्वरः पूर्तेन तपसा यज्ञैः दानैर्योगसमाधिना रातं निःश्रेयसं पुंसां मत्प्रेदेस्तत्त्वविन्मतम् अहमात्मात्मनाथं धातः प्रेष्ठसन्प्रेयसामपि हतो मयि रतिं कुर्यात् देहादिर्यत्कृते प्रियः सर्ववेदमयेनेथम् आत्मना आत्मयोनिना प्रजा सृजयदा पूर्वं याश्च मय्यनुशेरते मैत्रेय उवाच तस्मा एवं जगत्सृष्टे प्रधानपुरुषेश्वरः विजेदं स्वेन रूपेण कञ्चनाभस्तिरोधत्ते श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः।